வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு ராஜதந்திரிகளோடு சந்திப்பு நடத்தி மனித உரிமைகள் முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர் விஜித ஹேரத். இந்த மாத நடுப்பகுதியில் அமெரிக்க வர்த்தக அலுவலக பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வருகை. இஸ்ரேலிய யுத்த குற்றவாளிகள் நாட்டுக்கு வருகை தருவதை தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கோரிக்கை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது கொள்கை அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு மட்டும் விதிவிலக்காகிறது என்று பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் நிலையில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளோடு சந்திப்பு நடத்தி மனித உரிமைகள் முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத். கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சர் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அரசாங்கம் இதுவரை மேற்கொண்ட சமகால நகர்வுகள் மற்றும் அவற்றின் மூலம் கிடைத்த முன்னேற்றங்கள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்திருந்தார். புதிய அரசாங்கமாக நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதிலும் பொருளாதார சவால்களை சமாளித்து நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குவதிலும் தாம் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மறுசீரமைப்பு, ஊழல் ஒழிப்பு செயல் திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீடு அலுவலகம், சுயாதீன வழக்கு தொடர்ந்த அலுவலகத்தை நிறுவும் தீர்மானம் உள்ளிட்ட உள்ளக கட்டமைப்பு சார் முன்னேற்றங்கள் குறித்தும் அவர் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இந்த மாத நடுப்பகுதியில் அமெரிக்க வர்த்தக அலுவலக பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வருகை தர உள்ளது. இது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரி திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட வரிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அம்சங்களில் அரசாங்க அதிகாரிகளுக்கு உதவுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கும் 20%, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு 19%, இந்தியாவுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகம் 2024ஆம் ஆண்டில் $3.4 பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி $366.7 மில்லியன் இருந்தது. இது 2023உடன் ஒப்பிடும் போது 4.6% அதிகமாகும். மேலும் 2024இல் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கிய பொருட்கள் இறக்குமதி $3.0 பில்லியன் ஆகும். இது 2023 விட 6.1% அதிகமாகும். புள்ளி விவரங்கள் காட்டும்படி வர்த்தக பற்றாக்குறை $2.6 பில்லியன் ஆகும். இது 2023 விட 6.3% அதிகரித்துள்ளது. இத்துடன் வர்த்தக இடைவெளியை குறைக்க அமெரிக்காவிலிருந்து கூடுதல் கொள்முதல் செய்ய இலங்கை ஒப்புக்கொண்டுள்ளது. இதுவரை உள்நாட்டு பயன்பாட்டுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அமெரிக்க WTI எரிபொருள் மாதிரிகளை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. எனினும் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட 44% வரை 20% குறைக்க இலங்கை எந்தெந்த பகுதிகளில் உடன்பாட்டை எட்டியுள்ளது என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேலிய யுத்த குற்றவாளிகள் நாட்டுக்கு வருகை தருவதை தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கோரிக்கை விடுத்துள்ளார். அருகம்பி மற்றும் வெலிகம்பு பிரதேசங்களில் இஸ்ரேலியர்கள் மேற்கொண்ட செயல் நாட்டின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அரசாங்கம் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் முஜிபுர் ரஹ்மான் யாருமற்ற கட்சித்தீவுக்கு செல்லாமல் உண்மையினை நேரடியாக அறியுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது அமெரிக்காவை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கத்திற்காக இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ள நிலையில் உலகம் முழுவதும் இஸ்ரேலை புறக்கணிக்கும் சந்தர்ப்பத்தில் இலங்கை இவ்வாறு செயல்படுவது அரசாங்கத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. முக்கியமாக இஸ்ரேலியர்கள் அருகம்பை பிரதேசத்தை கைப்பற்றி நாட்டின் செயற்பாடுகளை விரிவாக்கி வருகின்றார்கள். சுற்றுலா பயணிகள் என்று கவர்ந்து பெண்கள் மற்றும் சிறுவர்களையும் தாக்குகின்றனர். இவற்றின் காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு எச்சரிக்கை எழுகின்றது. முஜிபுர் ரஹ்மான் பாலஸ்தீனத்தில் சிறுவர்களையும் பெண்களையும் கொண்டவர்கள் இப்போது இலங்கையில் குடியேறி வருகின்றனர். இதுபோன்ற செயல்களை நிறுத்தும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் கைது செய்யும் பொழுது நாங்கள் கலக்கமடையவில்லை என்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது கொள்கை அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு மட்டும் விதிவிலக்காகிறது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த பொதுமக்களுடனான சந்திப்புக்கு பிறகு ஊடகங்களுக்கு அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாமல் ராஜபக்ச மேலும் கூறுகையில், பாதாள குழுவினரை கைது செய்யும் போது நாங்கள் கலக்கமடையவில்லை, அத்தகைய அவசியமும் எமக்கு இல்லை. கைதுகளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் நாம் எச்சரித்தோம். அரசு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடுகிறது. ஆனால் நாளுக்கு நாள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் அந்த நாளான மரணங்களும் அதிகரித்து வருகின்றன. அவர் மேலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு இருக்க வேண்டும். ஆனால் இந்த பொது கோட்பாடு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக மாற்றப்பட்டுள்ளது.
அமைச்சர்கள், பிரதிநிதிகள் மற்றும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது, முறைப்பாடுகள் நிலவுகின்றன. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கத்தினர் சட்டப்படி வேலை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். நாட்டின் மின்கட்டமைப்பில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நுரைச்சோலை அணுமின் நிலையத்தினை நிறுவும் போது மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த அரசாங்கங்கள் மின் கட்டமைப்பை புதுப்பிக்கும் புதிய திட்டங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டார்கள், வேதிக்கு இறங்கி போராடினார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையில் பேரில் இலங்கையின் மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை கொண்டு வந்திருந்தார். அந்த யோசனையை தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்துகிறது என்று அவர் கூறினார். இலங்கை மின்சார சபை நாட்டின் ஏனைய அரச நிறுவனங்களை விட அதிக லாபம் ஈட்டும் நிறுவனமாக இருந்தாலும் அரசாங்கம் அதன் பணியாளர்களை பாதிக்கக்கூடிய தீர்மானங்களை எடுத்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் கூறுகையில், மின்சார சபையை மறுசீரமைப்பது யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் இதற்கான முறையான சட்ட நடைமுறை அரசு பின்பற்றவில்லை. மாறாக 23,000 மின்சாரத்துறை ஊழியர்களை பாதிக்கும் வகையிலான தீர்மானங்களை அரசாங்கம் எடுத்துள்ளது. மின்சார சபை லெகோ நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது நாட்டின் சிறந்த லாபம் ஈட்டும் அரசு நிறுவனமாகும். ஊழியர்களுடன் வெளிப்படையாக கலந்துரையாடி அவர்களது கருத்துக்களை கருத்தில் கொண்டு மட்டுமே அரசாங்கம் முடிவுகளை எடுக்க வேண்டும். கடந்த முறை ஜேவிபியில் மின்சார சபை தொழில்நுட்பங்கள் மாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அரசு அனைத்து அங்கத்தவர்களையும் புறக்கணித்து தன்னிச்சையாக தீர்மானங்களை எடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டால் அரசாங்கம் அதனை சரியானதாக கூறுகின்றது. நடைபெறும் மாற்றங்கள் நியாயமானவை மற்றும் வெளிப்படையான முறையில் இருக்க வேண்டும். மாற்றங்கள் துரிதமாக நடைபெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவை நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இதனை வலியுறுத்துவதற்காக மின்சார சபை ஊழியர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அரசாங்கம் அவர்களின் குரலுக்கு செவி மடக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதாள உலக தலைவர் கெஹல்பத்ர பத்மேவின் 3 முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பு வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தொடர்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கையில், கெஹல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சுமார் 30 பேர் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி தப்பிச் சென்றுள்ளார்கள். மேலும் பத்மேவுக்கு சொந்தமான நுரலியாவில் உள்ள ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதில் 2 பாகிஸ்தானியர்கள் ஐஸ் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதோடு ஒப்பந்த கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டின் தொடர்பிலும் விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்றைய தினம் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தினால் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலாவுக்காக திரும்பி வருகை தந்து கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்று சென்ற பேருந்து நேற்றிரவு 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பரபரப்பான விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காவல்துறை, ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அந்த பகுதி பிரதேச மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த அனைவரின் இறுதிச் சடங்குகளும் தங்காலை மாநகர சபை மற்றும் தங்காலை தொழிற்சங்கத்தின் ஆதரவோடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் 12வது நாளாகவும் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 44வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 53 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரை 235 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 240 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதித்த 45 நாட்கள் இன்றைய தினம் சனிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.